வீடு எங்க பக்கத்துலண்ணா? பக்கத்தில். அதெல்லாம் உள்ள கிடக்கு. வீட்டு போகணா வந்துருக்கியா? அப்படி இருக்கும். சரி, ஊரே புயல்னு வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன இங்கே வந்து வலையை சரி பண்ணிட்டு இருக்கியா? வத்தையில் தண்ணி ஊற்றணும்ல, அது வத்தை தாந்து போயிடும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது போச்சுல. அது நுழையுது. ஊருக்குள்ள நுழையிற மாதிரி நுழையுது. கனமழையோ கடும் புயலோ மீனவரோட வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் கடலில் ஆரம்பித்து கடலில் தாங்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் காற்று வேகம் எடுத்து புயல் கூண்டு ஏற்றியாச்சுன்னா வர்ற முதல் அறிவிப்பு மீனவர்கள் கடலுக்குள்ளே செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான். இந்த மாதிரி மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாதுன்னா அடிக்கடி இயற்கை சீற்றங்கள் நிகழும் போதெல்லாம் நடக்கும். இப்படி நடக்கும்போதெல்லாம் அவர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அப்படி பாதிக்கப்பட்டாலும் அந்த கடலோட அழகை ரசிக்கிறதும் அந்த புயல்லையும் தன்னோட வேலைகளை செய்கிறதையும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடு எங்க பக்கத்துலண்ணா? பக்கத்தில். சோரனையா இருக்கா? ஏன்னா இத்தனை வருஷம் கடலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்களே எப்படி சொல்றீங்க? என்னதான் புயல்னு செய்திகள் வெளியாகி பரபரப்பாக இருந்தாலும் ராமேஸ்வரம் வர சுற்றுலா பயணிகள் பாம்பன் பாலத்தை பார்க்க தவறதே கிடையாது. அதுவும் இந்த மாதிரி காற்றுலையும் மழையிலையும் பாலம் ரொம்பவே அழகா இருக்குங்க. எங்கயா? பாண்டிச்சேரியில் ஏறும், பாண்டிச்சேரியில் ஏறும் சொல்கிறாப்புல. எனக்கு அவ்வளோவா நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக மெட்ராஸை தாண்டி தான் போய் ஏறும் மலருக்கு அந்த கணக்கை பார்த்தா. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக வருது. அது சரி. திருவண்ணாமலைக்கிட்ட மலையை விட்டு தாண்டி மேற்க இருக்கு, இது வடக்க இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும். சரி, ஊரே புயல்னு வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன இங்கே வந்து வலையை சரி பண்ணிட்டு இருக்கீங்க? அர்த்தமாக வத்தையில் தண்ணி ஊற்றணும்ல, அது வத்தை தாந்து போயிடும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது போச்சுல. அதுக்காண்டி வந்தேன். வந்ததோட பார்த்தேன், சரி ஓகே கொஞ்சம் நேரம் செய்வோம், உடலை சரி பண்ணுவோம், ரொம்ப சோம்பேறி ஆகிடக்கூடாதுன்னு. வத்தையை மேலே தேய்ச்சிட்டு போயிருவில்லாப்பா? மேலே ஏற்றி வைக்கல, அப்படியே தான் கிடக்கு. தண்ணி வந்துருச்சுன்னா அதை வத்தை டேமேஜ் ஆயிரும். தண்ணி மேலே ஆயிடுச்சுண்ணா? ஆமாம். அது என்னையா கடல் அந்த பக்கம் அதிகமாக அலை இருக்குது, இந்த பக்கம் அலையே இல்லை? காரணம் இந்த பருவநிலையில் அந்த வாடை காற்று வருதுல்ல. ஆமாம், வாடை காற்று கச்சான், வாடை கச்சான். 2 காற்று இந்த நேரத்தில் வரும் 2 மாதத்துக்கு. சரி. அதுக்கு பின்னாடி ஒரு நார்மல் ஆகும். ஆக மொத்தம் 4 மாதம் இந்த காற்றடிக்கும். 4 மாதம் காற்றடிக்கும். 4 மாதம் காற்றடிக்கும். இப்போ இந்த புயல் வந்து கரை ஏறி அப்படியே உள்ளே நுழைஞ்சு மீண்டும் தெற்கையில் வருது. தெங்கடலில் வருது. தெங்கடலில் வந்து மீண்டும் ரிட்டன் இப்படி மறுபடியும் சுற்றிக்கிட்டு வரும் வருது. ஆனால் நம்ம மாவட்டத்தை வந்து ரொம்ப அலர்ட்டில் சொல்லலைன்னு சொன்னால் ராமநாதபுரத்தில் வந்து ஆமாம்மா, விழுப்புரம், திருச்சி இப்படி தான். ஆமாம், இப்போ நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. திருச்சி வரைக்கும். ஆமாம், டெல்டா மாவட்டமும். ஆமாம், டெல்டா மாவட்டம் அப்படியே உள்ளே நுழையுது.
ஊருக்குள்ள நுழையிற மாதிரி நுழையுது. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com